முனிவரே, நான் வேண்டுவது பெரும் அமைதி என்றான் மன்னன். இந்த மனநிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார் முனிவர். தினம் தினம் பிரச்சனை, ஒவ்வொரு திக்கிலிருந்தும் அன்றாடம் பெரும் ஆபத்துக்கள். ஆம் முனிவரே, தென் திசையிலிருந்து ஏகப்பட்ட கொள்ளைக்காரர்கள் கைவரிசை காட்டுவதாக மக்கள் அழுது புலம்புகிறார்கள். வட திசையிலிருந்து எதிர்நாட்டு உளவாளிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக வீரர்கள் கூறுகின்றனர். நாட்டின் கீழ் திசையிலோ கேட்கவே வேண்டாம், பசுமாட்டு கொள்ளையர்கள் மாடுகளை கொள்ளையெடுத்துச் செல்கிறார்களாம். மேல் திசை மக்களோ காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலால் உயிர் பயத்துடன் வாழ்கிறார்களாம். தினம் தினம் இந்த துயர செய்திகளை எல்லாம் கேட்டு கேட்டு என் வாழ்வு சலித்து விட்டது. நான் வேண்டுவது பதவி அல்ல, மாறாக நிலையான அமைதி. அது இங்குதான் கிடைக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். எனவே என் நீடித்த அமைதிக்கு நான் இங்கு தங்கள் அருகிலேயே ஒரு சீடனாக இருக்க அனுமதி வேண்டுகிறேன் என்றார் மன்னர். முனிவர் சிரித்தார். மன்னரிடம் ஒரு சிறு மரக்கிளையை ஒடித்து கொண்டு வருமாறு பணித்தார். மன்னர் உடனே ஓடி சென்று ஒரு மரத்தின் கிளையை ஒடித்து அதை கொண்டு வந்தார். நல்லது, இதை கொண்டு கிழக்கு பக்கம் ஒரு குடிசையின் முன் ஒரு கிழவன் இருப்பான், அவனிடம் கொடுத்து அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டு வா என்றார். மன்னர் முனிவரின் கட்டளையை தெய்வத்தின் கட்டளையாக ஏற்று கிழக்கு பக்கம் சென்றான். அங்கு ஒரு குடிசையின் வாயிலில் ஒரு குடுகுடு கிழவன் அமர்ந்து கொண்டிருந்தான். மாறு வேடத்தில் இருந்த மன்னர் அந்த கிழவனிடம் தான் கொண்டு வந்த மரத்தடியை கொடுத்ததும் அவன் அதை வாங்கி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை பிடித்து மெல்ல எழுந்தான். பின் மிகுந்த ஆர்வத்துடன் ஒரு பெரும் முயற்சி செய்து மெல்ல மெல்ல நடந்தான். ஐயா, நீ மவராசனா நல்லா இருக்கணும். கிழவன் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் மன்னரை வாழ்த்தினான். மன்னர் நேராக முனிவரிடம் வந்து கிழவன் வாழ்த்தியதை கூறினார். புன்முறுவலிட்ட முனிவர் மன்னரை அழைத்து மேற்கு பக்கம் சென்று ஒரு அடையாளம் கூறி அந்த மூலிகை வேரை பறித்து வருமாறு. மன்னன் வேகமாக மேற்கு நோக்கி சென்றார். முனிவர் கூறிய அடையாளம் உள்ள மூலிகை வேரை பிடுங்கி எடுத்து வந்தார். உடன் இதை எடுத்து கொண்டு போய் மேற்கு பக்கம் செல், ஒரு சிறுவனுக்கு உடன் இந்த மூலிகை வேரை அரைத்து இதை கொடுக்க செய் என்றார். மன்னரும் மேற்கு பக்கம் சென்றார். ஒரு குடிசை வீட்டில் ஒரே அழுகுரல். திடுக்கிட்ட மன்னர் அந்த வீட்டின் உள்ளே சென்றார். ஒரு சிறுவன் வயிற்றுப்போக்கு அதிகமாகி உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். ஓ, முனிவர் கூறியது இந்த சிறுவன்தான் என்று ஊகித்த மன்னர் உடன் தான் கொண்டு வந்த மூலிகை வேரை அரைத்து அதை சிறுவனுக்கு கொடுக்க செய்தார். அரை நாழியில் அவன் வயிற்றுப்போக்கு நின்றது. அவன் கண் விழித்தான். அழுது கொண்டிருந்த அவன் பெற்றோர்கள் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நீ மகராசனா நல்லா இருக்கணும் என்று கூறி அவன் பாதங்களில் விழுந்து தங்கள் நன்றியை கண்ணீருடன் காணிக்கை ஆக்கினார். உடன் மன்னர் அங்கிருந்து கிளம்பி முனிவரிடம் வந்தார். நடந்த அத்தனை விவரங்களையும் கூறினான். சரி, இப்பொழுது நீ தெற்கு பக்கம் போ. அங்கு நேற்று பெய்த மழையினால் ஏற்பட்ட சேற்றில் விழுந்து அதில் புதைந்தபடி ஒரு குட்டி முயல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. உடன் அதை காப்பாற்றி வா என்றார். மன்னர் ஓடினார். உயிருடன் சேற்றில் புதைந்து கொண்டிருந்த ஒரு குட்டி முயலை மன்னர் இழுத்து அதை தூக்கி காப்பாற்றினார். அப்பொழுது அந்த குட்டி முயலின் தாய் மன்னரின் கால்களில் சுற்றி சுற்றி வந்து காலை நக்கி நக்கி தன் நன்றியை தெரிவித்த பொழுது மன்னரின் கண்கள் குளமாகின. மன்னர் இப்பொழுது முனிவரிடம் நடந்த விவரத்தை கூறினார். சரி, கடைசியாக நீ செல்ல இருப்பது வடக்கு பக்கம். அங்கு செல், ஒரு பாழ் மண்டபம் இருக்கும், சற்று இளைப்பாறு விட்டு வா என்றார். மன்னன் ஏன் எதற்கு என்றெல்லாம் யோசிக்கவில்லை. உடன் வடக்கு பக்கம் சென்றார். ஒரு பாழும் மண்டபம் இருந்தது. அங்கு சில கொள்ளையர்கள் இருந்து பேசிக் கொண்டிருந்தனர். மன்னர் மறைந்திருந்து அவர்கள் பேசியதை கேட்டார். இது நல்ல நேரம் நமக்கு. காட்டுக்கு சிங்கம் சோர்ந்து போச்சுன்னா வேட்டைக்காரனுக்கு சந்தோஷம். வீட்டு தலைவன் முடங்கி போயிட்டா அந்த குடும்பமே பெரும் நாசம். ஒரு நாட்டு தலைவன் பிரச்சனைக்கு நடுங்கிட்டா நம்ம போல கொள்ளைக்காரனுக்கும் எதிரிக்கும் கொண்டாட்டம். இன்னி இரவே நம்ம கொள்ளை ஆரம்பம். இனி இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் பொன்னும் பொருளும் நமக்குத்தான் என்று எக்காலத்துடன் கொக்கரித்து தன் வாளை ஓங்கி உயர்த்தினான் கொள்ளை தலைவன். மன்னருக்கு உடல் நடுங்கியது. முனிவரிடம் முழு விவரத்தையும் கூறினார். மன்னா, ஒன்றை நீ புரிந்து கொண்டாயா? நடக்க முடியாத தள்ளாடும் கிழவனுக்கு நீ தடி கொடுத்த போது அவன் நீ மகராசனாய் இருக்கணும் என்று வாழ்த்தினான்.
அடுத்து உயிருக்கு போராடிய சிறுவனை நீ மூலிகை வேறு கொடுத்து காத்தபோது அவன் பெற்றோர்கள் நீ மவராசனா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க. அதேவேள் பேச முடியாத முயல்குட்டியின் தாய் கண்ணீர் மல்க அதன் குட்டியை நீ சேற்றிலிருந்து காத்தமைக்காக உன் காலையை சுற்றி சுற்றி வந்து தன் நன்றியை தெரிவித்தது. கடைசியாக நீ சென்றது பாழு மண்டபம். அங்கு கொள்ளையர்கள் பேசியது நீயே கேட்டுவிட்டாய். ஆக எந்த திக்கில் எந்த மக்கள் இருந்தாலும் அனைவரும் நலனும் காக்க வேண்டியது ஒரு மன்னரின் கடமை. அதனால்தான் உன்னை மவராசனாக இருக்கணும் என்று வாழ்த்த பெற்றாய். காரணம், மகாராஜன் என்பவன் மன்னன். அவன் கடமையும் தொழிலும் தன் சுயநலம் சார்ந்தது அல்ல, மாறாக மக்கள் நலம் மற்றும் அவர்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு முடவனால் மக்களை காக்க முடியுமா? ஒரு பெற்றோர்கள் அனைத்து பெற்றோர்களின் துயரத்தையும் துறக்க முடியுமா? ஆனால் இதற்கான அதிகாரமும் அதிகாரத்தை செயல்படுத்தும் ஆட்சியும் ஆட்சி செய்ய உதவும் அதிகாரிகளும் ஒரு மன்னரிடம்தானே மட்டும் உண்டு. நான் நினைத்தாலும் மன்னராக முடியாது. அதனால் எவன் பொறுப்பை உணர்ந்து தட்டி கழிக்காமல் அதில் வெற்றி பெறுகிறானோ அவனே உண்மையில் ஆத்ம திருப்தி பெற்றவனாகிறான். நீ உன் கடமையை வழுவாமல் செய்தால் அதில் மக்களுக்கு கிடைக்கும் மனநிறைவே உனக்கு கிடைக்கும் பேரின்பம். அதுவே ஒரு பெரும் ஞானிக்கும் கிடைக்காத ஆத்ம திருப்தி. நீ சோர்ந்தால் அது உனக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த நாட்டுக்கே ஆபத்து என்பதை கொள்ளையர்கள் வாயிலாக அறிந்தாய் அல்லவா? இனியாவது மன அமைதி என்றால் என்ன, ஆத்ம திருப்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டாயா? அது அவரவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றபடி மாறுபடும். எனக்கு ஆத்ம திருப்தி என் தவத்தின் மூலம் கிடைக்கும். ஒரு குடும்ப தலைவனுக்கு அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றும் பொழுது கிடைக்கும். அதுவே மன்னருக்கு என்ற பொழுது மன்னர் முனிவர் பாதங்களில் விழுந்தார். புரிந்து கொண்டேன், என் கடமை இனி ஆரம்பம், மக்கள் நலனே என் ஆத்ம திருப்தி என்று கூறி முனிவரிடம் ஆசி பெற்று அரண்மனை கிளம்பி சென்றான். மேகநாடு இப்பொழுது மிக சிறந்த நாடாக மாறியது. எப்பொழுதும் நன்றியுடன் சுப்படி தாத்தா.